தொடர்ச்சியாக அடுத்த வரியில செம்மறு தலைய நெய்த்தோர் வாய என்ற செம்மறு தலைய, அதாவது செம்மை அப்படின்னா சிவப்பு. செம்மறு தலை, மறு என்றால் மாறிய, செம்மறு சிவப்பாக மாறிய தலைய அந்த புலி மனிதரை அடித்து அவர்களுடைய தலையை அடித்து அவர்களை சாப்பிட்டு விட்டதால் அந்த ரத்தம் தலையில் பட்டு, இந்த புலியினுடைய தலையில் பட்டு தலை சிவப்பாக மாறியதாகவும், நெய்த்தோர் வாய, நெய்த்தோர் என்பது ரத்தம். நெய்த்தோர் என்பதும் ரத்தம் பொருள்படக்கூடிய ஒரு வார்த்தை. அது பெரும்பாலும் நம்முடைய வழக்கில் இன்று பயன்படுத்தப்படுவதில்லை என்றாலும் சங்க இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை நெய்த்தோர் வாய. வாயும் அந்த ரத்தத்தினுடைய அறிகுறிகள் இருக்கின்றது என்று சொல்கிறார். அந்த புலியினுடைய வாயை பற்றி சொல்ல, இதெல்லாம் சொல்லும் போது ஒரு காட்டில் அந்த பாலை நிலத்தில் எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு பாலை நிலம் என்பதை உணர்த்துவதற்காக வார்த்தைகளால் இந்த ஒரு உருவகத்தை உருவாக்குகின்றார் புலவர். வல்லிய பெருந்தலை குருளை மாலை. வல்லிய என்பது புலியை குறிக்கிறார்கள். இன்னைக்கு புலிங்கிற வார்த்தை எப்படி வந்தது என்று நாம் யோசித்து பார்த்தோம்னால், சங்க காலத்தில் வலியை என்றால் நமக்கு தெரியும், அது பலம் வாய்ந்த, மலையாளத்துல கூட இன்னைக்கு மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வல்லிய மீன்ஸ் பெரிய. வல்லிய பெருந்தலை அவ்வளவு பலம் வாய்ந்த அந்த புலி. இன்னைக்கு அந்த வல்லிய தான் வந்து புலின்ட்டு மாறிடுச்சு. வாவும் பாவும் வந்து பல மொழிகள்ல ஒருத்தர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாறி மாறி வரும். அப்போ அந்த வலிய அப்படிங்கிறது தான் புலிய அப்படிங்கிறது மாறிடுச்சு. சோ அந்த வலிய பெருந்தலை அந்த புலி என்னுடைய குட்டிகள், குருளை என்பது குட்டிகள், இந்த புலியினுடைய குட்டிகள். ஒரு சில தமிழறிஞர்கள் இதை புலி குட்டிகளை மட்டும் குறிக்கின்றார்கள். ஒரு சில தமிழறிஞர்கள் தாய்ப்புலியும் குட்டி புலிகளையும் சேர்த்து இந்த பாடலில் குறிப்பிடுவதாக விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். அது மாதிரியான ஒரு சூழலில் மாலை நேரம், இரவு நேரம் வருகின்றது. இந்த இரவு நேரத்தில் என்ன சூழல் இருக்கிறது என்பதை அடுத்த வரியில் புலவர் சொல்கின்றார். மரல் நோக்கு இன்று இவர் ஈகேர் சுரனே என்று சொல்லுகின்றார். மனிதர்களை அடித்து சாப்பிட்டு அந்த ரத்தம் தலையிலும் வாயிலும் பரவி சிவப்பாக தோற்றமளிக்கின்ற அந்த தலையோடு புலிகுட்டிகள் இரவு நேரத்தில் என்ன சாப்பிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு புதரி, பாலை நிலத்தில் உள்ள முள்செடிகளுடைய புதரில் பதுங்கி இருக்கின்றது. இரவு நேரத்தில் பதுங்கிற, ஏற்கனவே இருட்டு, அதுல அந்த புதரில் புலிகுட்டிகள் பதுங்கி இருந்ததுன்னா தெரியாது, எதுவுமே தெரியாது. அது போன்ற ஒரு மாலை நேரம், அதாவது இரவு நேரம் என்பதை இந்த வரியில் சொல்லுகின்றார் பெரும்பொருமனார்.